வணக்கம். ஒவ்வொரு வாரம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும், அடுத்த வாரத்துக்கு நம்ம தயாராகிடுவோம். டே ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் எந்த ஸ்டாக்ஸை பார்க்கணும், ஓவரால் லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது, வரப்போகிற வாரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட், எஸ்பிஐயோட குவார்ட்டர்லி ரிசல்ட், மெட்டல் செக்டரில் ஹிண்டால்கோவோட ரிசல்ட் இதெல்லாமே லாஸ்ட் வீக்கில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. இதை தவிர ஒரு சில குவார்ட்டர்லி ரிசல்ட் ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமான இம்பேக்டையும் மார்க்கெட்டில் எதிர்பாராத ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட எவ்ரி வீக் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன், ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா லிங்க், டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்டு லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் வந்தது, வெள்ளிக்கிழமை. ஸோ அதோட ரியல் இம்பேக்ட் என்னன்றது நம்ம திங்கக்கிழமை தான் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க எஸ்பிஐக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் ஒன் ஆஃப் த டாப் செக்டோரல் கெய்னராக லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் ப்ரைவேட் செக்டார் பேங்க் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ், நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஓவரால் வீக்கில். ஹிண்டால்கோ டைட்டனோட எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். அமெரிக்க மார்க்கெட் வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது. எஃப்ஐஎஸ் மறுபடியும் பையராக டேர்ன் ஆகிருக்கிறாங்க. மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ செக்டார்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. இதெல்லாமே வரப்போகிற வாரத்துக்கான ஃபேக்டர்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் 0.27% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.5%. ஸோ நார்மலாக லாஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியும் சரி, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் வீக்காக இருந்தது. பேங்க் நிஃப்டியில் ஹெவி வெயிட்டேஜ் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா வரப்போகிற வாரம் மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்போட கம்பெனிஸ் ஸ்டாக் ரிசல்ட்டை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக வாட்ச் பண்ணணும். ஸ்டாக் செலக்டிவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வரப்போகிற வாரத்தில் ஓவரால் வீக்கில் பார்த்திங்கன்னா டாப் செக்டோரல் கெய்னர் மெட்டல் இண்டெக்ஸ் தான் லாஸ்ட் வீக் 5 ட்ரேடிங் செஷன்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 3.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது இடத்துல 3.2% பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 3%. மதர்சனோட சம்மர்தன மதர்சன் ரிசல்ட் வந்தது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன், 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐடி இண்டெக்ஸ் மோர் தென் 2% ஓவரால் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி 50 0.8% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் வரப்போகிற வாரம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிண்டால்கோவோட ரிசல்ட் இம்பேக்ட் திங்கக்கிழமையும் இருக்கும். ரியல்டி ஸ்டாக்ஸு ஃபோக்கஸ் பண்ணலாம். ரியல்டி ஸ்டாக்ஸு வீக் சைடாக டேர்ன் ஆகிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஓபரே ரியல்டி, ப்ரெஸ்டீஜோட ரிசல்ட் இதெல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. மீடியா இண்டெக்ஸ் வீக்காக க்ளோஸ் ஆகிருந்தது. வரப்போகிற வாரம் வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது அதிகமாக ஃபால் ஆன இண்டெக்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மீடியா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4% கிட்ட லாஸ்ட் வீக் ஃபால் ஆகிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க் 0.5% டவுன், ரியல்டி இண்டெக்ஸ் 1.7% டவுன். இப்போ எஸ்பிஐயோட ரிசல்ட் வரலாம். நெட் ப்ராஃபிட் 21,000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது 10% கடந்த வருஷத்தை விட இயர் ஆன் இயர் க்ரோத். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 33,500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. க்ரோத் 9.77%. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் அட்வான்ஸு 50 ட்ரில்லியன் ரூபி அளவுக்கு கிராஸ் ஆகிருக்கு. இது ஒரு மைல் ஸ்டோன்னாக பார்க்கலாம். அதே போல் அட்வான்சஸ் வந்து 50 ட்ரில்லியனும் டெபாசிட் 60 ட்ரில்லியனும் கிராஸ் ஆகிருக்கு. இது வந்து 9.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெபாசிட் க்ரோத் 9.7%. அசட் குவாலிட்டி ரொம்ப கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ். லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் வெள்ளிக்கிழமையும் கொடுத்துருந்தேன். என்னென்னா ப்ரொவிஷனும் ஸ்லிப்பேஜஸும் தான் எஸ்பிஐக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா அவங்களோட நம்பர்ஸில் மேபி திங்கக்கிழமை ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்யூ பேங்க் லாஸ்ட் வீக் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர், செக்டோரல் கெய்னர்.
எஸ்பிஐயோட ரிசல்ட் வந்திருக்கு முடிவில் வெள்ளிக்கிழமை. ஸோ அகைன் வரப்போகிற திங்கக்கிழமையும் நம்ம பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஹிண்டால்கோ எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் 1862 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயரில் இருந்ததை விட இப்போது இன்க்ரீஸ் ஆகி 4784 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 30,500 கோடி ரூபா. இதில் எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவ். 13லேருந்து 23% ரைஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஜோனில் இருக்குது. ஸோ நிஃப்டி மெட்டல் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது நிஃப்டி கன்சூமர். ஆக்சுவலாக டைட்டனோட ரிசல்ட் இம்பேக்ட் இந்த இண்டெக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். டைட்டன் 1030 கோடி ரூபா ப்ராஃபிட் க்ரோத் 65% ரைஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 24% ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 11.2லேருந்து 14.2 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். ஹிட்டாச்சி எனர்ஜி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. 132 கோடி ரூபா கடந்த வருஷம் ப்ராஃபிட் இருந்தது. இப்போ 294 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 100% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் 68-69% அளவுக்கு ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் பார்த்திங்கன்னா 10.5லேருந்து நியர்லி 14.6 அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ ஹிட்டாச்சி எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். ஆனந்த்ராஜ் ரிசல்ட்டு ப்ளஸ் டிமர்ஜருக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் 19%, மார்ஜின் வந்து 25.4லேருந்து 29%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேட்டா சென்டரும் க்ளவுட் பிஸ்னஸ் டிமர்ஜ் ஆகுது. இது ஒரு முக்கியமான நியூஸு. பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கும்ஸ் ட்ரக் ஃபார்மாவில் 57% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். எவரிடே இண்டஸ்ட்ரீஸ், எம்க்யூர் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட இஏஆர் ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து எம்க்யூர் ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் வீக் ரிசல்ட் அப்படின்னா ராம்கோ சிமெண்ட் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு லோயர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா 23% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 63% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. மார்ஜின் தான் ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு டான் ஆகிருக்கு. 19.2லேருந்து 13.5 குறைஞ்சிருக்கு. டெலிவரியோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரெவன்யூ 28%, ப்ராஃபிட் 65% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. மார்ஜின் 6.5லேருந்து 4.9 குறைஞ்சிருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ப்ராஃபிட் 24% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. மார்ஜின் 16.8லேருந்து 15.6 ட்ராப் ஆகிருக்கு. என்எல்சி இந்தியா ரிசல்ட் ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் 40% கிட்ட இறங்கியிருக்கு. ஆனால் ரெவன்யூ 23% ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 24.4லேருந்து 31.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதை மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. என்எல்சி ஓப்பனிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஜோனில் டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக்கோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 336 கோடி ரூபா அளவுக்கு லாஸ் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸு லாஸ்ட் வீக் முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஒரு கிட்டத்தட்ட 6% கிட்ட ஃபால் ஆகிருந்தது. ஆர்பிஐயோட ப்ரொப்போசல் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இது ஒரு காரணமாக இருந்தது. செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஃப்ரைடே ஸ்டாக் ஆக்ஷன் அப்படின்னா மதர்சன் 9% கிட்ட ரைஸ் ஆகிருந்தது. சீமென்ஸ் எனர்ஜியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% ரைஸ் ஆகிருந்தது. ஹீரோ மோட்டார் 3% பாசிட்டிவ். காட்ரேஜ் கன்சூமர் இன்னொரு பக்கம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. எஃப்ஐஎஸ் வந்து பையராகவே டேர்ன் ஆகிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் திங்கக்கிழமை பாசிட்டிவ், அதாவது வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ திங்கக்கிழமை குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான சான்சஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி திங்கக்கிழமை நம்ம என்னென்னலாம் கவனிக்கலாம்னா கிஃப்ட் நிஃப்டி, ஏஷியன் மார்க்கெட், நிக்கி, ஆங்சங் கவனிக்கணும். பிரெண்ட் க்ரூடு, யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூஎஸோட ஃபியூச்சர் லைவ் ஃபியூச்சர் காலையில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த 5 விஷயம் தான் திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் வியூ அப்படின்னா 24,500 நிஃப்டிக்கான ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட். அந்த லெவல் சஸ்டெயின் ஆகுது இந்த வாரம் அப்படின்னா 24,800 to 24,900 வரைக்கும் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியுது. 24,500 உடஞ்சினா கொஞ்சம் வீக்னஸும் ப்ராஃபிட் புக்கிங்கும் டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி 57,746ல் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐயோட ரிசல்ட் இம்பேக்ட் பேங்க் நிஃப்டியில் மண்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய செக்டார் மண்டே என்னென்ன செக்டார் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ஏன்னா எஸ்பிஐயோட ரிசல்ட், மெட்டல் இண்டெக்ஸு, ஹிண்டால்கோவோட ரிசல்ட்டு, ஆட்டோ இண்டெக்ஸு டெக்னிக்கலாக ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாஸ்டாக் இண்டெக்ஸு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஐடி செக்டார் நம்ம கவனிக்கலாம். கேபிட்டல் கூட்ஸு, பவர், இந்த செக்டார் நம்ம வாட்ச் பண்ணலாம்.
ஹிட்டாச்சி எனர்ஜி, கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது. ரெகுலேட்டரி கன்சர்ன் பஜாஜ் ஃபினான்ஸு, என்பிஎஃப்சி நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆனந்த்ராஜோட கார்பரேட் ஆக்ஷன், டேட்டா சென்டர் தீம் கவனிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்கு மண்டே கவனிக்கலான்றது நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வரப்போகிற சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5லிருந்து 7 மணி வரைக்கும், ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஈவினிங் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தாம்பரமில் நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.